வணக்கம். இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டோரிஸ் ஆர் த பெஸ்ட் வே டு லேர்ன் அ லாங்குவேஜ். கதைகள் லாங்குவேஜை கற்றுக்க மட்டும் கிடையாது, கதைகள்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்பு, ரைட்? நம்ம நிறைய கதைகள் படிக்கிறோம், நிறைய கதைகள் கேட்குறோம், ஆனால் ஒரு சில கதைகள் தான் நம்ம மனதை ரணப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பெற்றால்தான் பிள்ளையா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நம் பிள்ளைகள் பற்றிய கதை. வாங்க பார்க்கலாம். Lockdown is really horrible for everyone, especially if you have a child at home. You would accept what I said. லாக்டவுன்னால நிறைய பேருக்கு நிறைய சிரமங்கள் வந்திருக்கு. குறிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஸ்வீப்பர்ஸ், police officers and many have been working really hard for the last 3 months as frontline warriors in this corona battle. டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் போராளிகள் மாதிரி கடந்த 3 மாதங்களாக நமக்காக போராடிட்டு இருக்காங்க. There is one more warrior at home whom we forgot to appreciate. It's either your mom or wife who cooks food for you and your kids. இதில் முக்கியமான ஒரு போராளியை நாம் கவனிக்க மறந்துட்டோம். அது உங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ இல்லை உங்கள் சிஸ்டரோ யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் உங்களுக்காக சமைச்சு போடுறாங்களே, அவங்க தான். Earlier they were made to cook only thrice, but now the number has become countless. If you have more than one kid at home, then the situation is even worse. இதுக்கு முன்னாடி 3 வேளை சமைச்சிட்டு இருந்தவங்க இப்போ எத்தனை வேளை சமைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. குறிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் சொல்லவே வேணாம். கிட்ஸ் டோன்ட் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டைம் டு ஈட். சம்டைம்ஸ் தே வுட் ஈட் லைக் தே ஆர் நாட் கோயிங் டு ஈட் அகெயின் இன் லைஃப், அண்ட் ஆன் கான்ட்ரரி சம்டைம்ஸ் தே வுட் நாட் ஓப்பன் தியர் மவுத் அட் ஆல். குழந்தைகள் அப்படி தான், அவங்க எந்த வரையறைக்குள்ளேயும் அடங்க மாட்டாங்க. சில டைம் அவங்க சாப்பிட்றத பார்த்தா இனிமேல் சாப்பிடவே மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் வாயை திறக்கவே மாட்டாங்க. அதான் குழந்தைகள். If you really think this is a big deal, then you need to question yourself. Are you the person who take your own plates and wash them after eating? இதில் என்னப்பா பெரிய விஷயம், சமைக்கிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே எடுத்துகிட்டு போய் கழுவி வைக்கிறீங்களா டெய்லி? அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். How many of us would say yes? A big question mark. Those mothers are also to be included in this list of frontline warriors. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? பெண் விடுதலையெல்லாம் பேசுகிறோம், ரைட்? முதல்ல நாம் சாப்பிட்ட தட்டை நாம் கழுவி வைக்கணும்ல. அந்த அம்மாக்கள், அந்த மனைவிகள், அந்த சகோதரிகள் தான் உண்மையான போராளிகள். Of course, they might shout at you at times, but she wouldn't stop cooking or doing any household work because she loves her family more than anything. அவங்க சில நேரம் கத்த கூட செய்யலாம், கோபப்படலாம், ஆனால் ஒரு நாள் கூட சமைக்கிறத நிறுத்த மாட்டாங்க. எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் we men are escaping only because of this sentiment of women. உண்மையை சொல்லணுன்னா நாம் ஆண்கள் அந்த பெண்களுடைய அந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் தப்பிச்சிட்ருக்கோம். The day they are going to say goodbye to their responsibilities at home, we will be screwed up. Don't even think that you could manage through Zomato and Swiggy. என்னைக்காவது ஒரு நாள் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சது. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இருக்குன்னு மட்டும் கனவு காணாதீங்க. At my home, the responsibility of waking up my daughter, brushing her, bathing her and decorating her was given to me. சரி, ஏன் கதைக்கு வரேன்? எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, என் பொண்ணை எழுப்பணும், ப்ரஷ் பண்ணணும், குளிப்பாட்டணும், அலங்கரிக்கணும். இது எல்லாமே என்னோட வேலை. I have to do all the above said work and bring her to the dining table for breakfast. It was my routine duty every day since the lockdown began. ஸோ டெய்லி என்னோட வேலை இது தான். அவளை ரெடி பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டு வர வரைக்கும் அது என்னோட டியூட்டி. What do you think is the most difficult job in this earth? Flying aeroplanes, doing research, fighting with enemies. More than all this, feeding a kid is more tough. If you don't believe, try it once. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா என்ன சொல்லுவீங்க? ஏரோப்ளைன் ஓட்டுறதா, ரிசர்ச் பண்ணுறதா, எதிரிகள் கூட சண்டை போடுறதா, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதா? இதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப கஷ்டம் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
The little devil at my home was also no exception. She is a story freak. For brushing, bathing, eating, sleeping and every other task I will have to tell her stories. அந்த குட்டி பேய் என் வீட்டில் இருக்காளே, அவளும் அதே மாதிரி தான். அவள் செய்கிற எல்லா வேலைக்கும் நான் ஒரு கதை சொல்லி ஆகணும். ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து தூங்குறதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் கதை சொன்னாதான் செய்வா. Only then I decided to include stories in my YouTube channel. It was the training given by her. In fact, அவள் தான் என்னோட குரு. நான் நல்லா கதை சொல்லுவேங்கிறதே அவளுக்கு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். Last night it was around 10, but still there was no sign of her going to bed. நேற்று ராத்திரி தூங்குறதுக்கு 10 மணிக்கு பெட்ரூம் உள்ளே போனோம். ஆனால் அவளை பார்த்தா தூங்குற மாதிரியே தெரியல. Finally she agreed to go to bed with a condition that I should narrate her an interesting story. I had no choice. Kids are the bosses at her home, right? கடைசியாக தூங்குறேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் தூங்குவேனா நீ எனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பியான். கேட்டு தானே ஆகணும், குழந்தைகள் தானே முதலாளிகள். ஐ ஸ்டார்டட் டு நரேட் தி ஸ்டோரி. அந்த கதை ஆரம்பமானது. திஸ் வாஸ் த ஸ்டோரி ஆஃப் அ ஃபாதர், மதர் அண்ட் தேர் டாட்டர் ஹூ லிவ்ட் இன் சென்னை. இந்த கதையில் 3 கேரக்டர், அப்பா, அம்மா, பொண்ணு. இவங்க 3 பேருமே சென்னையில் வாழ்ந்து வந்தாங்க. The father was a bank officer and the mother was an IT employee. The daughter was 7 years old and she was in her 3rd grade. அந்த அப்பா ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தாரு, அம்மா ஒரு IT இன்ஜினியர். பொண்ணுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், 3rd standard or 4th standard படிச்சுட்டு இருந்தா. You might have seen even bad parents but not bad grandparents. If there were no grandparents in this world, believe me, kids wouldn't know the real meaning of love. நீங்கள் தப்பான அப்பா அம்மாவை கூட பார்த்துடலாம், ஆனால் மோசமான தாத்தா பாட்டியை பார்க்கவும் முடியாது, கேள்விப்படவும் முடியாது. ஏன்னா தாத்தா பாட்டினாலே அன்பு தான், அந்த உலகமே வேறு. ஸோ தாத்தா பாட்டி மட்டும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாமலே போயிருக்கும். The same father who used to be a strict officer turns out to be a joker to his granddaughter. That's the beauty of this relationship. This girl was also lucky to have such a lovable grandparents. அதே அப்பா பையன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருந்திருப்பார். அதே பேரங்கிட்டேயோ பேத்திக்கிட்டேயோ ஒரு கோமாளி மாதிரி நடந்துப்பார். அவள் சொல்கிறதெல்லாம் கேட்பார். அதுதான் அந்த உறவோட அழகே. இந்த பொண்ணும் அப்படி ஒரு லக்கியான பொண்ணு. அவ்வளோ சூப்பரான தாத்தா பாட்டி அவளுக்கு இருந்தாங்க. This father and mother didn't have kid for almost 10 years. And after their marriage and after many treatments they got a baby. கல்யாணம் ஆகி 10 வருஷம் இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தையே கிடையாது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய டாக்டர்ஸ், நிறைய மன உளைச்சலுக்கு அப்புறம் பிறந்த பொண்ணு அந்த குழந்தை. They named her Mahalakshmi because for us everything is Mahalakshmi, right? Money, wealth, luck, happiness. And she was the happiness not only for them but for their whole family. அவளுக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாமே நமக்கு மகாலட்சுமி தான். பணம், ஆஸ்தி, அதிர்ஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்ம மகாலட்சுமின்னு தான் சொல்லுவோம். அந்த மகாலட்சுமியை அந்த குடும்பமே கொண்டாடிச்சு. This mother and father stayed in a posh apartment in Chennai. Since they both were working, they used to leave their daughter in their parents' home, which was just 1 kilometer away from their apartment. இந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் அந்த பொண்ணோட தங்கி இருந்தாங்க. 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால முக்கால்வாசி நேரம் அவள் தாத்தா பாட்டி கூட தான் இருந்தா. அவங்க வீடு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற தூரம் தான் இருந்தது அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து. The best part of staying in an apartment is that you have securities, cameras and you have got friends easily. But still people don't have time to talk to your neighbors and they remain strangers for years. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி கேமரா இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனாலும் அங்கேயும் நிறையா பேர் பக்கத்து வீட்டுக்கார் பேர் தெரியாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. Maha was the only granddaughter out of many grandchildren for her grandparents, which made her super special in the group. அந்த வம்சத்திலேயே யாருக்குமே பெண் குழந்தையே கிடையாது, எல்லாம் ஆண் குழந்தைகள். மகாலட்சுமி மட்டும்தான் ஒரே பெண் குழந்தை. அதனாலேயே அவளோட தாத்தா பாட்டிக்கு அவர் ரொம்ப பெரிய ஸ்பெஷல். There is a saying, God would give son to people who wish for male child.
whereas God herself would be born as a child for parents who wish for a girl child. Once a child was Mahalakshmi for that family. தமிழில் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்களோ கடவுள் ஆண் குழந்தை கொடுப்பாராம், யாரெல்லாம் பெண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்களோ அந்த கடவுளை குழந்தையாக வந்து பிறப்பாராம். அப்படி ஒரு குழந்தை தான் மகாலட்சுமி அந்த குடும்பத்துக்கு. She was so kind-hearted that everyone in the apartment liked her very much. அவள் அப்படி ஒரு தங்கமான மனசு அந்த குழந்தைக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது. She was always wanted to share her things with other kids, which most of the kids don't do. Maybe that's why everyone loved her so much. இன்றைக்கி இருக்கிற நிறையா குழந்தைகள் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. தன்னோட பொருளை தன் கூட பிறந்தவங்களுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க. அப்படி இருக்க மகாலட்சுமி தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் எப்போவுமே நினச்சா. அதனாலவோ என்னவோ எல்லாருமே அவளை ரொம்ப லவ் பண்ணாங்க. Years passed on. Now Maha was in 5th standard. She started to ride bicycle. Every evening she would accompany her grandparents to the park with her cycle. காலங்கள் ஓடிட்டு இருந்தது. அவங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தாங்க. மகாலட்சுமி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் போனா. சைக்கிள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. டெய்லி ஈவினிங் தாத்தா பாட்டியோட பார்க்குக்கு அந்த சைக்கிளில் போவா. Her round face, ponytail hair, innocent smile attracted everyone in that area. She was a little angel of that area. அந்த வட்டமான முகம், போனிடெயில் ஸ்டைலான தலைமுடி, கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு, அவள் சிரிக்கும்போது கன்னத்தில் விழுற குழி, இது எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அவள் ஒரு குட்டி தேவதை மாதிரி வாழ்ந்தா. Sundays were the real happy days for Maha because her parents wouldn't go for work and they three would have lunch together. சண்டே வந்துட்டாலே மகாலட்சுமிக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா அப்பா அம்மா 2 பேருக்குமே வேலை கிடையாது. ஸோ அன்னைக்கு முழுக்க அப்பா அம்மா கூட இருப்பா, ஒன்றா சாப்பிடுவா. அண்ட் in the evening either they would be in the beach or mall. Their Sunday wouldn't end without a movie and a butter popcorn. கண்டிப்பாக சண்டே ஈவினிங்னா பீச் இல்லைனா மாலுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு படமாவது பார்த்துருவாங்க. பட்டர் பாப்கார்ன் கண்டிப்பாக இருக்கணும். அதான் மகாவோட ரூல். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் they were getting ready to go to the supermarket for shopping. அது ஒரு சண்டே. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு 3 பேரும் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்காக ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. A group of Maha's friends came to her home and invited her to play in the park which was inside the apartment. அப்போது சில குழந்தைகள் மகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளோட ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் பார்க்கில் விளையாட போகிறோம், நீ வான்னு கூப்பிட்டாங்க. So she changed her mind and wanted to play with them. Her mother didn't give her permission, but still she managed to get permission from her dad. Daughters are always dad's delight, right? ஸோ அவங்கள பார்த்தோன்னே குழந்தை மனசை மாற்றிட்டா, விளையாட போகிறேன்னு அடம் பிடிச்சா. ஆனால் அவங்க அம்மா நம்ம கிளம்பிட்டோம் வா போகலான்னு சொன்னாங்க. வழக்கம் போல் அப்பா இருக்கார்ல சப்போர்ட் பண்ண. ஸோ அப்பாவோட சப்போர்ட்டோட மகா விளையாட பெர்மிஷன் வாங்கிட்டா. அப்பாக்களுக்கு எப்போவுமே பெண் குழந்தைகள் தேவதைகள் தான், ரைட்? Their parents left the apartment after warning her not to go anywhere from the apartment. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. வண்டியில் போகும்போது பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்த மகாலட்சுமியை சொல்லிட்டு போனாங்க, எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, இங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்கணும், நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோம் அப்படின்னு. They purchased some grocery items and her father saw a Barbie house in the shopping mall which Maha was asking for a long time. அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு கடையில் பார்பி ஹவுஸ் ஒன்று இருந்தது. ரொம்ப நாளாக மகா அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா அவங்க அப்பாட்ட. She had been asking this Barbie house for many months. But her mother did not allow to buy the Barbie house because she felt it was waste of money and she said that already there were room full of dolls lying idle in the house. வழக்கம் போல் அம்மாக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் இல்லை. அவங்க அம்மா வீடு ஃபுல்லாக பொம்மையாக இருக்குது, இதில் பார்பி ஹவுஸ் வேறு, அதுவும் 10,000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க, வேஸ்ட், வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But her dad wanted to surprise her today with this Barbie house. So he bought this house for his daughter. Fathers are always crazy when it comes to daughters, right? ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுச்சோ தெரில, இன்றைக்கி அந்த பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ணிடணும்னு முடிவு பண்ணார். அந்த பார்பி வீடை அவளுக்காக வாங்கிட்டார். While returning, her mother said that today she is going to jump in excitement after seeing the Barbie house. வர வழியில் அவங்க அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி உங்கள் பொண்ணு
வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போகிறா சந்தோஷத்தில் அப்படின்னு. Once they entered, they found no kids playing in the park. They thought she would be playing somewhere inside the apartment as they were doing some cleaning work in the park. அவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தாங்க பார்க்கில் எந்த குழந்தையுமே இல்லை. அங்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் யாராவது வீட்டு உள்ளே விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த அப்பா அம்மா நினச்சாங்க. After keeping all the materials inside their flat, Maha's mother went to her neighbor looking for Maha. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் மகாலட்சுமியோட அம்மா பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ஸ்லாம் போய் மகாலட்சுமி எந்த வீட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. பட் ஷீ ஃபவுண்ட் மகாஸ் ஃப்ரெண்ட் வாட்சிங் டிவி அட் அ ஹோம். யூஸ்வலாக மகா அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பா. அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. மகாவை காணோம். When she inquired about Maha, she said everyone stopped playing after 10 minutes. They left as they were doing some maintenance work in the park. அவள் ஃப்ரெண்டு சொன்னா, நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்க் மெயின்டெனன்ஸ் வேலை ஆரம்பிச்சிடுச்சு. நான் மகாவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். அவளும் என் பின்னாடி தான் வந்தா. ஆனால் அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொன்னான். The girl didn't know where Maha went after that. Maha's mom got bit nervous and started to inquire everyone in the apartment. அதுக்கப்புறம் அவள் எங்கே போனான்னு அவளுக்கு தெரியல. மகாவோட அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் இடத்துலையும் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. From the watchman to her neighbors, everyone gave the same answer. We didn't see her. This made her panic and she informed her husband. எல்லாரையும் கேட்டால் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு. இதனால் கொஞ்சம் பயந்து போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. Now they thought she might have walked to her grandparents' house as it was nearby. They ran to their house. ஒருவேளை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாளோ, இதுக்கு முன்னாடி அப்படி போனதே இல்லையே தனியாக, ஒருவேளை போயிருப்பாளோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. They didn't even have the patience to call them over phone. Instead, both mother and father ran to Maha's grandparents' home on a bare foot. கால் பண்ணி கேட்கணுன்னு கூட அவங்களுக்கு அந்த நிமிஷத்தில் பதட்டத்தில் தோணலை. ரெண்டு பேரும் ஓடியே போகிறாங்க வெறுங்காலில் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. Again it was negative. They didn't find her even there. Now they came back to the apartment and with the help of the watchman they tried to check the CCTV. அங்கேயும் அவங்க இல்லை. இப்போ தான் பிரச்சனை ரொம்ப பெருசாக மாறுது. திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. சிசிடிவிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. They couldn't find her, but from the CCTV footage they were sure that the kid did not go out of the building. அவள் எங்கே இருக்காங்கிறது சிசிடிவியில் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக தெரிஞ்சது, குழந்தை பில்டிங்கை விட்டு வெளியில் போகவே இல்லை. The tension started building over the entire apartment. Everyone were searching for this little girl as she was the little angel for all. எல்லா இடத்துலையும் டென்ஷனாக எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க மூளைக்கு தேடிட்டு இருந்தாங்க. அவள் எல்லாரோட செல்லக்குட்டி இல்லையா. Now they didn't have a choice, so they rushed to the police station to lodge a complaint. இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு உடனே நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. The mental trauma the parents went through can't be explained. She was the hope of their entire life. அந்த அப்பா அம்மா பட்ட அந்த அவதிக்கு ஈடே கிடையாது. அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவங்களோட மொத்த வாழ்க்கையும் அவள் தான். After filing a missing complaint, they came home. Once they entered the flat, both the father and mother broke out and cried. அவள் இல்லாமல் வீட்டுக்கு திருப்பி போகவே அவங்களுக்கு மனசு இல்லை. ஃப்ளாட்டோட கதவை திறந்த உடனே ரெண்டு பேரும் வாய் விட்டு அழுதாங்க. They kept crying the whole night that they didn't know when they slept in the couch. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க, ஒன்றும் சாப்பிடாம. எப்போ தூங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. By 6 in the morning, someone was ringing the bell outside. Maha's mother went to open the door. When she opened, she found few policemen standing. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். வீட்டோட பெல் அடிக்கிறது கேட்டுச்சு. மகாவோட அம்மா போய் கதவை திறந்தாங்க. அவங்க கதவை திறந்தும்போது சில போலீஸ்மென் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. She had a hope that they had found her daughter, but they said they were still looking for her. அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம பொண்ணு கிடச்சிருப்பாளோ அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. They wanted both of them to come to a place. They were not informed about the place they were taken. நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட வரணும், ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த இடம்னு சொல்லலை. Both the father and mother went along with them with the only hope that they would find their daughter. அந்த அப்பா அம்மாவும் எந்த கேள்வியும் கேட்காம தான் குழந்தை கிடைச்சா போதும்னு
பதறி அடிச்சுட்டு அந்த போலீஸ் கூட போனாங்க. they were taken to a hospital's mortuary. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பிண அறைக்கு அவங்கள கூட்டு போனாங்க. In the hospital, the policemen told them that they found a dead body in a gutter near the apartment. They wanted the parents to identify the body. அந்த இடத்துல அந்த போலீஸ்மேன் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் ஒரு குழந்தையோட டெட் பாடி இருந்தது. அது உங்கள் குழந்தையானு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க. How would a parent feel in such a situation? How would they do this? ஒரு அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Her mother refused to enter, but the father held her in his hand and brought her in. அந்த அம்மா உள்ளவே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. பட் அவங்க அப்பா அவங்கள பிடிச்சிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கூட்டு வந்தார். Both the parents were praying all the gods in the world that it shouldn't be their daughter. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டே உள்ளே வந்தாங்க. ஒரு அடியாக எடுத்து வச்சு கடவுளை அது ஏன் குழந்தையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற தவிப்போட. When they entered, they found a suitcase kept in a table. The parents looked confused. உள்ளே என்ட்ரானோடனே அந்த டேபிளில் ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. One of the policemen opened it in front of them. All the gods failed to help the poor parents. ஒரு போலீஸ்மேன் மட்டும் முன்னாடி வந்து அந்த சூட்கேஸை திறந்து காட்டினார். எல்லா கடவுளும் ஏமாத்திடுச்சு. It was their little angel cut into pieces and kept inside a suitcase. அது அந்த குழந்தை தான் துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்குள்ளே வைக்கப்பட்டிருந்தா. The mother fainted the moment she saw it. அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. The father ran screaming aloud outside the mortuary. The entire hospital could hear his voice. அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சவர் மாதிரி கத்திக்கிட்டே மார்ச்சரியிலிருந்து வெளியில் ஓடினார். மொத்த ஆஸ்பத்திரியும் அவரோட சத்தத்தை அழுகுறல தான் கேட்டுச்சு. After all, they were seeing the hell. Yes, isn't it hell for a parent to see their kid in that position? வாழ்க்கையில் நரகம்ங்கிறது அந்த நிமிடம்தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும். The mother regained conscious in few minutes, and when she was asked to identify, she looked at the hands of the kid and said, I have never cut even the nails of my daughter when she was awake because she feels painful. திரும்பவும் கான்ஷியஸ்க்கு அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேடம், இது உங்கள் குழந்தையானு. அந்த குழந்தைய பார்த்து அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், என் குழந்தையோட நகத்தை கூட நான் அவள் முழிச்சிட்டு இருக்கும்போது வெட்ட மாட்டேன் சார், வலிக்குன்னு அழுவா, அவள் தூங்கும்போது தான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க அழுதுகிட்டே. She bursted into tears. There was tears in everyone's eyes. அவங்க அழுகையை பார்த்து சுற்றி இருந்த எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர். The police got the sign from them to do postmortem. அந்த அப்பா அம்மா கிட்ட போஸ்ட்மார்ட்டம்க்கு சைன் வாங்கினாங்க அந்த போலீஸ். Along with the baby, a father and mother are said to be born. And there it was, not just the kid who died, but the entire family. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கூடவே ஒரு அப்பாவும் அம்மாவும் பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை இறந்தப்போ அந்த குடும்பமே இறந்து போச்சு. The dream of the entire family broke into pieces. அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கனவும் அவ தான். அந்த கனவு செதஞ்சு போச்சு. Her grandparents were not informed about it as they were heart patients. அந்த தாத்தா பாட்டிக்கு சொல்லவே இல்லை. அவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ், அவங்க கிட்ட எப்படி சொல்கிறது அவங்க பேத்தி இல்லைன்னு. The police started to investigate the case rapidly. They were all waiting for the postmortem report. போலீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முற்பட்டாங்க. எல்லாரும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. Then came the report a day after the kid's death. The parents were called to the station to share the report. அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த அப்பா அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. The report said the girl was brutally raped before being killed. How would a parent feel hearing that his angel was raped by someone and she was only 10 years old? The ரிப்போர்ட்டில் அந்த குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அதை கேட்கறதுக்கு? ஒரு அம்மாவோட மனசு எப்படி தாங்கும்? அந்த குழந்தைக்கு 10 வயசு தான் ஆச்சு.
What could the parents do rather than crying and shouting? Finally, the police arrested the culprit. கத்துறதும் அழுகிறதும் தவிர அந்த அப்பா அம்மாவால் என்ன பண்ண முடியும்? கடைசியாக போலீஸ் அந்த குற்றவாளியும் கண்டுபிடிச்சாச்சு. The culprit was an IT engineer who lived in the same apartment. I'm not going to explain how this animal killed that little girl, but the fact is, Mahalakshmi is no more. அவளை கொலை பண்ணது ஒரு ஐடி இன்ஜினியர், பார்க்க ரொம்ப டிப் டாப்பாக கொலைகாரன்னு நீங்கள் கெஸ் கூட பண்ண முடியாத ஒருத்தன். அதே அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு 24 வயசு பையன். அந்த மிருகம் எப்படி அந்த குழந்தைய வேட்டையாடிச்சு, எப்படி கொலை பண்ணுச்சுன்னெலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, மகாலட்சுமி இறந்துட்டா. When I finished the story, tears were running out of my eyes and my daughter hugged me tight and asked me, "Why are you crying, அப்பா?" நான் இந்த கதையை முடிக்கும்போது என் பொண்ணு என்னை இருக்க கட்டி அணைச்சிக்கிட்டா. என் கண்ணில் இருந்து வர தண்ணீரை தொடச்சிட்டு ஏன்பா அழுகிறேன்னு கேட்டா. Whether it was Mahalakshmi or Hasini or Asifa or Jayapriya, the father's tears will be the same. அது மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, ஹாசினியாக இருந்தாலும் சரி, ஆசிஃபாவாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இறந்து போன ஜெயப்பிரியாவாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவுடைய கண்ணீர் அதே தான். எல்லாமே நம் குழந்தைகள் தானே. பெற்றால் தான் பிள்ளையா. We are sorry, Jayapriya. Thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Please subscribe to our channel for more interesting stories.